ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் வெளியேறதுக்கான காரணம் என்ன? டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்ட பிறகு நயினார் நாகேந்திரன் மேலையும் இபிஎஸ் மேலையும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வைப்பதற்கான ரீசன் என்ன? ஏன் நயினார் நாகேந்திரனையும் இபிஎஸ்ஐயும் டிடிவி தினகரன் கார்னர் பண்றார்? இதற்கு பின்னாடி யார் இருக்கிறார்? அந்த பாஜக பிரமுகர் யார்? அந்த கருப்பு யாடு யார் அப்படின்றத இந்த விஷயத்துல பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, பாஜக கூட்டணிக்குள்ள சில உட்கட்சி பூசல் இருக்குது. அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஒரு பக்கம் அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவங்க மத்தியில ஒரு சில உட்கட்சி பூசல் மனக்கசப்புகள் இருந்தாலும் இந்த உட்கட்சி பூசல் டெல்லி வரைக்கும் போயிட்டு கதவை தட்டி அமித்ஷாவை எழுப்பிருச்சு. அதனால அமித்ஷா அவர்கள் என்ன பண்ணாருன்னா, அறக்க நீங்க எல்லாரும் கிளம்பி என்ன பண்ணணும், டெல்லிக்கு வந்துடணும். டெல்லிக்கு வந்துட்டு டோஸ் விட்டு இருக்கிறார். இந்த மாதிரி உட்கட்சி பூசல்லாம் யாருமே என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. தேர்தல் நேரம் நெருங்குது, தேர்தலில் தான் ஃபோக்கஸ்டா இருக்கணும். உங்க பிரச்சனையை எடுத்து ஓரம் கட்டி மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டி பரண்ட மேல தூக்கி போட்டுருங்க. தேர்தல் வேலையை பாருங்க. தேர்தல் முடிஞ்சிட்ட பிறகு இந்த பிரச்சனை என்ன, யாரால பிரச்சனை, எதனால பிரச்சனை அப்படின்றத பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் எல்லா தலைவர்கள் கிட்டையும் டோஸ் விட்டு அனுப்பியிருக்காரு. இதுல அண்ணாமலை மட்டும் அப்சென்ட். அண்ணாமலையை கூப்பிடவே இல்லையாம். ஏன் அண்ணாமலையை கூப்பிடல அப்படின்னா, இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் அண்ணாமலை தான் அப்படின்னு எல்லாருமே ஒட்டுமொத்தமா எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க, அமித்ஷா கிட்ட போட்டு கொடுத்துருக்காங்க. அண்ணாமலை மேட்டரை நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு அது பிரச்சனை வேண்டாம், உங்க வேலை என்னமோ அதை மட்டும் செய்யுங்க. குறிப்பா 60 தொகுதியை சூஸ் பண்ணுங்க. இந்த 60 தொகுதி எந்தெந்த தொகுதியில நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறோம், எந்தெந்த தொகுதியில் நின்னா கன்ஃபார்மா நம்ம ஜெயிப்போம் அதிமுக உதவியோட அப்படின்றத லிஸ்ட் எனக்கு வேணும். அதனால நீங்க அதுலலாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, இதை வச்சு நீங்க விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் விட்டுட்டு போயிருக்காரு. இந்த மேட்ரு நடந்த பிறகு, அதாவது அண்ணாமலை அவாய்ட் பண்ணிட்டு பாஜக தலைவர்கள் அமித்ஷா அவர்கள் சந்தித்த அடுத்த சில நாட்களுக்கு அப்புறம் டிடிவி தினகரன் கூட்டணியிலிருந்து விலகுறாரு. விலகுந்து மாத்திரம் இல்ல, இப்ப ஓபிஎஸ் கூட என்ன பண்ணாருன்னா கூட்டணியிலிருந்து விலகினார். விலகி என்ன செஞ்சாரு அப்படின்னா, பாஜகவுக்கு எதிரான நிலைமையில தான் இருந்தார். மோடி அவர்களுக்கு கடும் கண்டனம் அப்படின்லாம் சொன்னார். பாஜக கூட்டணியில போக மாட்டேன், பாஜகவை எதிர்க்கிறது தான் என் வேலை அப்படின்லாம் சொன்னார். ஆனா கூட்டணியிலிருந்து ஏன் வந்தேன், எதுக்கு வந்தேன், யார் ரீசன் அப்படின்றத அவர் ஓப்பன் பண்ணாமே வச்சிருந்தார். பாஜகவை எதிர்த்தாரு, இபிஎஸ் கிட்ட கொஞ்சம் இணக்கமா போலாம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாரு. ஆனா ஏன் வெளியே வந்த அப்படின்ற ரீசனை அவர் சொல்லவே இல்லை. ஆனா டிடிவி தினகரன் அப்படி இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து நான் வெளியே வந்ததுக்கான காரணம் என்ன, யாரு இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்றத போட்டு உடைச்சாரு. நயினார் நாகேந்திரனாலதான் இந்த கூட்டணியிலிருந்து நான் வெளியே வந்தேன், இபிஎஸ் கொடுக்கிற அழுத்தத்தின் காரணமா தான் இந்த கூட்டணியில நான் வெளியே வந்தேன். இபிஎஸ் நீங்க உயர்த்தி பிடிக்கிறீங்க, என்னையும் ஓபிஎஸ் நீங்க அசெப்ட் பண்றீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஓப்பனா சொல்லி, ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்ததுக்கான காரணமும் நயினார் நாகேந்திரன் தான் அப்படின்னு சொல்றாரு. சொன்னது மாத்திரம் இல்லாம இன்னொரு விஷயம் சொல்றாரு. இந்த விஷயம் சொல்லும் போதுதான் நம்மளுக்கு பொறி தட்டுது. என்ன அப்படின்னா, அண்ணாமலை மாதிரிலாம் நயினார் நாகேந்திரன் இல்ல. அண்ணாமலை பாஜக மாநில தலைவரா இருக்கும் பொழுது கூட்டணி கட்சி தலைவர்களை எப்படி அனுசரிச்சு போனாரு, எங்களெல்லாம் எப்படி அரவணைச்சு போனாரு, எப்படி நலிவு சுழிவெல்லாம் பார்த்து சூப்பரா மேனேஜ் பண்ணிட்டு போனாரு. கூட்டணியை கட்டமைக்கிறதுல, கூட்டணியை அழகா வழிநடத்தி செல்றதுல அண்ணாமலைக்கு நிகர் அண்ணாமலை தான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் போடுறாரு. இங்கதான் பிரச்சனையே வருது. சோ இப்ப பாஜக கூட்டணியில இருந்து டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் வெளியே வர்றதுக்கான காரணம் யாருன்னு பார்த்தா, உண்மையிலேயே நயினார் நாகேந்திரன்லாம் இல்லவே இல்லை. அண்ணாமலை அவர்கள் சைலண்டா ஒரு கேமை விளையாடுறாரு. இந்த கேமை புரிஞ்சிக்கவே முடியல பாஜக காரங்களால. ஏன்னா பாஜக காரங்களை வெளியில என்ன பேசுறாரு அண்ணாமலை அவர்கள், பாஜக கடுமையா உழைக்கணும், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி கட்டில உட்கார வைக்கணும், எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த 8 மாசம் நம்ம அயராது உழைக்கணும். இப்படி என்ன பண்றாரு, பாஜகவுக்கு ஃபேவராகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாகவும் அண்ணாமலை என்ன பண்றாரு, பேசுறாரு. ஆனா பின்னாடி இந்த வேலை செய்யற வேலை எப்படியா இருக்கு, கூட்டணியை உடைச்சி இபிஎஸ் ஓரந்தள்ளி பாஜக கூட்டணியில இருக்கிற பெரும்பாலான புள்ளிகளை தாப்பக்கம் இழுக்கிறதுக்கு அண்ணாமலை அவர்கள் சூப்பரா காய்களை நகர்த்திடுவாரு. இந்த ஆட்டம் அமித்ஷாவுக்கு பிரமிப்பா தெரியுது. என்னப்பா இந்த மாதிரி, என்னதான் இருந்தாலும் அந்த கூட்டத்துல இருந்து கத்துக்கிட்டு வெளியே வந்த
கத்துக்குட்டி இல்ல அண்ணாமலை அவர்கள். ஸோ அதனால அண்ணாமலை அவர்கள் என்ன பண்றாரு, பூந்து விளையாடுறாரு. என்ன மீறி இங்க பாஜகல தமிழ்நாட்டுல கால் ஊன்ற முடியாது அப்படின்ற ஒரு பிம்பத்தை அண்ணாமலை அவர்கள் முன்வைக்கிறார். இதுக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஆதரவாளர்கள் என்ன பண்றாங்க சொல்றாங்க, வாரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அண்ணாமலை கையில வைத்துக்கொண்டு அவர் ஆடுற ஆட்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை அப்படின்னு ஏற்கனவே நயினார் நாகேந்திரன் பாஜக தலைமை கிட்ட குறைய சொல்லிட்டார். ஆனா இருந்தாலும் இந்த வாரம் மூலியமா தான் இன்னைக்கு இந்த விஷயங்கள் வெளியே வருது. நயினார் நாகேந்திரனை போக்கஸ் பண்ணி நயினார் நாகேந்திரன் அந்த தலைவர் பதவியில் இறக்கணும். மீண்டுமாய் பாஜக மாநில தலைவரா அண்ணாமலை உட்காரணும். இபிஎஸ்க்கு குடைச்சல் கொடுக்கணும். இதுதான் அண்ணாமலையுடைய சூப்பர் பிளான். இந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் வெளியே வந்துட்டாங்க. இப்ப ஏன் பாஜக டிடிவி தினகரன் ஓபிஎஸ் திரும்ப உள்ள கொண்டு வராங்க அப்படின்னா, பாஜக ஒரு கணக்கு ஒன்று போட்டாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு காரணம் என்னன்னா, ராமநாதபுரம் தொகுதியில 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் ஐயா வாங்கின வாக்கு சதவீதம் தான். தனி மனிதனா இருந்து 30% மேல அவர் ஓட்டு வாங்கி இருக்கிறாரு. ஸோ இவங்க போக்கஸ் பண்றது என்னன்னா, தென் மாவட்டங்கள்ல முக்குளத்தூர் சமுதாய வாக்கு அதிகமா இருக்கிறதுனால இவங்க 2 பேர்களை வைத்துக்கொண்டு தென் மாவட்டங்களை நம்ம கவர் பண்ணிடலாம் அப்படின்னு தான் பாஜக ஆரம்பத்துல இருந்து பிளான் போட்டிருந்தாங்க. இந்த பிளானு ரொம்ப எக்ஸிக்யூட் பண்ணாங்க அமித்ஷா அவர்கள். ஆனா இபிஎஸ் கொடுத்த அழுத்தத்தின் காரணமா, இபிஎஸ் கொடுத்த நெருக்கத்தின் காரணமா நயினார் நாகேந்திரனும் சேர்ந்து இந்த கூட்டணியிலிருந்து இவங்களை வெளியே அனுப்பணும் அப்படின்னு ஒரு பிளானை போட்டிருந்தாங்க. என்னதான் பிளான் போட்டது இவங்களா இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் சூப்பரா ஒரு பிளான் போட்டாரு. என் கட்சி பதவியை நான் இருக்கும் பொழுதே நீங்க என்ன பண்ணிட்டீங்க, பறிக்க வச்சுட்டீங்க. ஸோ இபிஎஸ் அவர் ஓரம் கட்டணும் ஒன்று. இன்னொன்று, திரும்பவும் மாநில பதவிக்கு அவர் வரணும். ஏன்னா மாநில பதவியில இருந்து அண்ணாமலை அவர்கள் நீக்கிறதுல இருந்து ஓரங்கட்டி பட வச்சிருக்கிறார். பாஜகவில் அண்ணாமலைக்குன்னு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு, அண்ணாமலைக்குன்னு ஒரு பவர் இருக்கு. அமித்ஷா வைத்துக்கொண்ட ஒரு ஸ்டேஜ் மேல ஏறினாலும் அண்ணாமலை வரும்பொழுது எவ்வளவு ஆரவாரம், எவ்வளவு தொண்டர்களுடைய அலிச்சாட்டியங்கள் எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்படி இருக்கும் பொழுது அமித்ஷாவே பிரமிப்பா என்ன பண்ணாரு பார்த்தாரு அமித்ஷா அண்ணாமலை அவர்களுக்கு கிடைக்கிற வரவேற்பை. ஸோ இப்படி இருக்கும் பொழுது அண்ணாமலையை மீறி பாஜக இங்க செயல்பட முடியாது. இதுவும் இல்லாம கொங்கு பெல்ட்ல அண்ணாமலை ஒரு சில கட்டமைப்புகளை கட்டி வச்சிருக்கிறாரு. ஸோ அதனால இது எல்லாமே அண்ணாமலை இருக்கும் பொழுதுதான் இங்க செயல்படுத்த முடியும் அப்படின்னு பாஜக நம்புது. அதனால தான் இன்னும் பாஜக அண்ணாமலைய வதம் செய்யாம என்ன பண்றாங்க வச்சுட்டு இருக்கிறாங்க. இந்நேரத்துக்கு இவர் ஆடுற ஆட்டத்துக்கு எல்லாம் பாஜக இது நார்மல் டைமா இருந்தா, எலெக்ஷன் டைம் இல்லாம வேற டைமா இருந்தா அண்ணாமலை அவர்கள்லாம் எந்த மூலையில போய் இருந்திருப்பாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இப்போ இவங்களுக்கு அண்ணாமலை அவர்களுக்கு சூப்பரான ஒரு சுச்சுவேஷன் தான் அமைஞ்சிருக்கு. ஒரு பக்கம் எலெக்ஷன், ஒரு பக்கம் கூட்டணி விவகாரம். ஸோ இப்படியா இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் நினைக்கிற காரியம் ஒரு வகையில நடந்துருமோ அப்படின்னும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா அண்ணாமலை அவர்களுடைய பேச்சின் காரணமா தான், அண்ணாமலையுடைய யுக்தியின் காரணமா தான், அண்ணாமலையுடைய யோசனை காரணமா தான் டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் என்ன பண்ணாங்க, கூட்டணியிலிருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. வெளியே வந்துட்டு 2 பேரும் அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்க. நீங்க கூட்டணியிலிருந்து வெளியே வந்தோடனே ஓபிஎஸ் கிட்ட அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கிறார், ஆனா கூட்டணிக்குள்ள திரும்பி வாங்க அப்படின்னு. அண்ணாமலை அவர்கிட்ட அவர் தெளிவா சொல்லியிருக்கிறார், இங்க நயினார் நாகேந்திரன் இருக்கிற வரைக்கும், இபிஎஸ் இருக்கிற வரைக்கும் என்னால வர முடியாது. டிடிவி தினகரன் அதே கருத்து தான் ஓப்பனா வெளிப்படையா சொல்றாரு. இப்போட டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு, நான் கூட்டணிக்கு வரேன், பிரச்சனை கிடையாது, இபிஎஸ் அங்க இருக்கக்கூடாது, இதுதான் என்னுடைய ஒரு கண்டிஷன். இந்த கண்டிஷன் ஓகேனா நான் வரேன், தாராளமா வரேன், எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது ஏன் அண்ணாமலை அவர்கள் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் வைத்து இப்படி கேம் விளையாடணும் அப்படின்னா, திரும்பவும் அண்ணாமலை அவர்கள் பவருக்கு வரணும். ஒருவேளை அவர் வந்துட்டாருன்னா இபிஎஸ் ஓட ஆட்டம் திண்டாட்டம் அப்படின்னு தான் நம்மளுக்கு தெரியும். ஏற்கனவே 2021 தேர்தலில் இருந்து 2024 தேர்தலுக்கு வரைக்கும் கூட்டணியில இருந்த வரைக்கும் அண்ணாமலை ஆடின ஆட்டம் என்ன, எடப்பாடி பழனிசாமி எப்படி வதம் செஞ்சாரு, அதிமுகவை எப்படியெல்லாம் தோல் உரித்து காட்டினார் அண்ணாமலை அவர்கள்ன்றதெல்லாம் நம்மளுக்கு வரலாறு. அதுக்கப்புறம் தான் அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வராங்க. ஸோ இப்படியா இருக்கும்பொழுது திரும்பவும் பழிக்கு பழி வாங்குவதற்காக அண்ணாமலை அவர்கள் டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ் வைத்து சரியான ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கிறாரு. இந்த கேம்ல டிடிவி தினகரனும் ஒரு பெரிய ரோல் எடுத்திருக்காரு. அதனுடைய வெளிப்பாடு தான் டிடிவி தினகரன் ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, அண்ணாமலை மாதிரி நயினார் நாகேந்திரன் இல்ல அப்படின்ற சொல்றாரு. அது மாத்திரம் இல்லாம டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு, நானும் ஓபிஎஸ் கூட்டணியிலிருந்து வெளியேவதற்கான காரணம் நயினார் நாகேந்திரனும் இபிஎஸ், இவங்க 2 பேரையும் இப்போ ஃபோக்கஸ் பண்ணி டெல்லி மேலிடத்துக்கு சொல்லிட்டா அவ்வளவுதான், ஜோலி முடிஞ்சிடுச்சு.
ஏன்னா இப்ப கூட்டணிக்கு நாங்க உள்ள இருந்து வெளியே வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு அமித்ஷா கிட்ட டிடி தினகரன் சொல்லிட்டாருன்னா இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீஸ் லைன்ல வச்சுட்டு அவங்க என்ன விளையாடணுமோ அதெல்லாம் விளையாடிடுவாங்க அமித்ஷா. ஸோ அதெல்லாம் வேற கதை. அப்படி இருக்கும்பொழுது இப்போ டிடிவி தினகரன் சொல்ற இந்த ஒரு கருத்து வச்சு பார்த்தாலும், அண்ணாமலையோட நகர்வுகளை வைத்து பார்த்தாலும், இதற்கு பின்னாடி அண்ணாமலை அவர்கள் பாஜகக்குள்ள இருந்து வேலைகள் செய்கிறார். பாஜகக்குள்ள இருந்து தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்கிறார். என்னதான் பாஜக மாநில தலைவரா நான் இருந்தாலும் எனக்கு அங்க ஒரு அங்கீகாரம் இல்லாத போது நான் என் வேலையை இறங்கி ஆடுவல அப்படின்ற மாதிரி தான் இப்போ அண்ணாமலை அவர்கள் இறங்கி ஆடுறாரு. என்ன நடக்க போகுது அப்படின்ற பொறுத்து இருந்து பார்க்கலாம். டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியே வந்ததுக்கான காரணம் பின்னாடி அண்ணாமலை அவர்கள் இருக்கிறாரு. இந்த அண்ணாமலையோட ஸ்டாண்ட் என்னவா இருக்குதுன்னா, நயினார் நாகேந்திரனுடைய திருப்பும் கீழே இருக்கணும், இபிஎஸ் அவரு வச்சு செய்யணும். இதுதான் ஒரு விஷயமா தான் இருக்குது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.